பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே எங்களுடைய 285வது தொடரை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வழமை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க உள்ளோம். அந்த ஹுத்பாவை ஹதீப் ஷேக் யாசிர் தோசரி ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தியிருந்த ஹுத்பாவின் தலைப்பு மார்க்கத்தில் நிலையாக உறுதியாக இருப்போம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி வளமை போன்று தக்வாவை வலியுறுத்தியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, ஹாஜிகளே, மிக சிறந்த ஒரு காலத்தை நாங்கள் கடந்து ஹஜ்ஜி செய்ய வேண்டிய காலத்தையும் தாண்டி ஹஜ்ஜுடைய அந்த கிரியைகளை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாங்கள் பதில் கொடுத்து இந்த இடத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா உங்களை தெரிவு செய்திருக்கிறான். உங்களுக்கு அந்த சுப செய்தி, அல்லாஹ்வுடைய சுப செய்தி உங்களுக்கு உண்டாகட்டும். பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள், படையெடுத்து வந்திருக்கிறீர்கள், கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறீர்கள். புனிதமான இடங்களையும் புனிதமான மாதத்தையும் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களையும் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி வந்தீர்கள். ஏகத்துவ வார்த்தைகளை நாவினால் மொழிந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சுப செய்தி நன்மாராயம் உங்களுக்கு உண்டாகட்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்புகள் அவைகளுக்கும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். அல்லாஹு தஆலா சூரா யூனுஸ் 58வது வசனத்தை சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்கள் சந்தோஷமடையட்டும். அது உலக வஸ்துக்களை அவர்கள் சேகரிப்பதை விட அது மேலானதாகும், உலகத்தை விட மேலானதாகும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய அடையாளம் ஹஜ்ஜுக்கு பின்னால் அவர் செய்த ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்த அமல்களை தொடராக செய்ய வேண்டும். மார்க்கத்து உறுதியாக இருக்க வேண்டும். மார்க்கத்து உறுதியாக இருப்பது ஈமான்தாரிகளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது, நல்லவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது, அது மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று அதாவது அது ஒரு மனிதனை ஆபத்துக்களை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, வழிகேடுகளை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கத்தில் நிலையாக உறுதியாக இருப்பது. அதே போன்று உள்ளங்கள் பிசகுவதை விட்டும் அங்குமிங்கும் தடுமாற்றம் அடைவதை விட்டும் அது பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஃமின்களே, மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சூரா அல் ஹஜ்ர் 98, 99வது வசனங்களில், நபியை நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், சுஜூது செய்யக்கூடியவர்களில் நீங்கள் மாறிவிடுங்கள், உங்களுக்கு மரணம் ஏற்படுகின்ற வரைக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய துஆக்கள் ஒன்றுதான், யா அல்லாஹ், நீ உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக நிலையாக வைப்பாயாக. நான் கேட்ட யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் ஏதாவது எங்களுடைய விடயத்திலே அஞ்சுகிறீர்களா, பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா விரும்பிய பிரகாரம் அதை புரட்டுவான், அசைப்பான். திருமதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது ஈமான்தாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடை என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். உலகத்திலும் மறுமையிலும் அவர்களை மார்க்கத்தில் உறுதியாக வைப்பது அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பிரஸ்தாபிக்கின்றான். சூரா இப்ராஹிம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் உறுதியான வார்த்தையை கொண்டு உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் அநியாயக்காரர்களை வழிதவர செய்து விடுவான். அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், செய்வான். எனவே மார்க்கத்தில் உறுதியானவர்கள், உண்மையானவர்கள், உறுதியானவர்கள், அவர்கள் ஒருபோதும் வழிதவர மாட்டார்கள், பிசகி செல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்கள் அவர்கள் மரணிக்கின்ற போது நற்செய்தியை கூறுவார்கள். பயம், அச்சம் அவர்களை விட்டு இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக உண்மையான வெற்றியை கொண்டு நன்மாராயம் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தோம்பல் கிடைக்கும் என்று அவர்களுக்கு மரணிக்கின்ற போதே வாக்களிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா ஃபுஸ்ஸிலத் 30 தொடக்கம் 32வது வசனம் வரைக்கும், நிச்சயமாக எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி யார் அதில் உறுதியாக இருப்பார்களோ அவர் மரணிக்கின்ற போது வானவர்கள் அவர்களிடத்தில் வந்து சொல்வார், நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு துணையாக இருப்போம், உதவியாக இருப்போம். நீங்கள் உங்களுடைய மனம் விரும்பக்கூடியது உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும், நீங்கள் கேட்பதும் உங்களுக்கு அங்கு கிடைக்கும். அது மன்னிக்கக்கூடிய இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய விருந்தோம்பலாக அமையும். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டவர்கள் எப்படியானவர்கள் என்றால் மார்க்கத்தில் உறுதியானவர்கள், இணை வைக்காதவர்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கியவர்கள், அவர்களைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் என்று அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்களே, மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கென்ற சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை நாங்கள் பற்றிப்பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படியான காரணங்கள் ஒன்றுதான், அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவ உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும்.
அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சூரா ஃபாத்திஹா 5வது 6வது வசனம் என்ன சொல்கிறது? யா அல்லாஹ், உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம், எங்களுக்கு நேரான சீரான பாதையை காட்டுவாயாக. பிறகு 2வது வழிய முறை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்வது, விளங்குவது, அமல் செய்வது, நடைமுறைப்படுத்துவது. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு இந்த அடிப்படையை குறிப்பிட்டார்கள். உங்களுக்கு மத்தியில் நான் 2 விடயங்களை விட்டுவிட்டு செல்கிறேன், அவைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், 2வது நபி அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி சுன்னா. யாரு குர்ஆனையும் ஹதீஸையும் சுன்னாவையும் பற்றி பிடித்துக் கொள்வார்களோ அவர்களுடைய கால் ஒருபோதும் தவற மாட்டாது, வழுக மாட்டாது, பிசக மாட்டாது, சிந்தனைகள் வழி தவற மாட்டாது, சந்தேகங்கள் ஏற்பட மாட்டாது, ஐயங்களுக்கு மத்தியில் அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், இந்த குர்ஆனை அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உண்மையாக ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கினார்கள். ஏன்? ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துவதற்காகவும், முஸ்லீம்களுக்கு நேர்வழிக்காகவும், நன்மாராயத்துக்காகவும். சூரா அன்-நஹல் 102வது வசனம். அடுத்த அம்சம், மார்க்கத்தில் உறுதி ஏற்படுத்தக்கூடிய அடுத்த அம்சம், என்னுடைய முன்னோர்கள் சஹாபாக்களுடைய வழிமுறைகளை பற்றி பிடித்துக் கொள்வது. இர்பாத் இப்னு சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்னுடைய சுன்னாவையும் எனக்கு பின்னால் வர இருக்கக்கூடிய ஹுலஃபாக்களுடைய ஆட்சியாளர்களுடைய, முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களுடைய வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கடைவாய்ப்பற்களின் அவைகளை நீங்கள் உறுதியாக பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கடித்துக் கொள்ளுங்கள். அபூதாவூத் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. எனவே அந்த சஹாபாக்களுடைய வழியிலே நீங்கள் பயணிக்க வேண்டும். அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த உலமாக்களை நேசித்து அவர்களுடைய வழியிலே பயணிக்க வேண்டும். குறிப்பாக சோதனைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுகின்ற போது உலமாக்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக எக்காலத்திலும் அமைந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடுத்தது மார்க்கத்தில் ஒரு மனிதன் நிலையாக உறுதியாக வைக்கக்கூடிய அடுத்த அம்சம், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. அல்லாஹ்விடத்திலே இந்த மார்க்கத்தில் யாழ் என்னை உறுதியாக வைப்பாயாக, மௌத்து வரைக்கும் உறுதியாக வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது, பிரார்த்தனை செய்வது. ஈமான்தாரிகள் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒன்றுதான், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளங்களை வழிதவர செய்து விடாதே, எனக்கு நேர்வழி தந்ததற்கு பின்னால் உன்னிடத்திலே எங்களுக்கு ரஹ்மத்தை தருவாயாக, நிச்சயமாக நீ மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய். ஆல இம்ரான் 8வது வசனம். அதே போன்று மார்க்கத்தில் உறுதி ஏற்படுத்தக்கூடிய அடுத்த அம்சம், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு எப்போதும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அது ஒரு கயிற்றை போன்று அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையே தொடர்பை உண்டு பண்ணும். அல்லாஹு தஆலா திக்ரை மிகவும் பயங்கரமான இக்கட்டான நிலைமையோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான்தாரிகளே, நீங்கள் உங்களுடைய விரோதிகளை போர்க்களத்திலே சந்திக்கின்ற போது உறுதியாக இருங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரா அன்ஃபால் 45வது வசனம். மார்க்கத்தின் நிலையாக உறுதியாக வைக்கக்கூடிய அடுத்த அம்சம், நல்ல சூழலை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், நல்ல சூழலில் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஒரு மனிதன் அவருடைய நண்பனை போன்றுதான் இருப்பார். ஒரு மனிதனை பற்றி விளங்க வேண்டுமாக அவருடைய நண்பனை பாருங்கள், அவர் யாரோடு பழகிறார் என்பதை பாருங்கள். திரும்பி செய்தி பதிவு செய்யப்பட்டு. அதே போன்று பாவங்களை விடுவது மார்க்கத்தில் ஒரு மனிதன் நிலையாக வைக்கும். பாவங்களை விட்டு விலகி நடக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், சின்ன பாவங்களை கூட நீங்கள் விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் சின்ன சின்ன பாவங்கள் மனிதன் பழகி 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 அந்த மனிதனை அதை நாசமாக்கி அழித்து நாசமாக்கிவிடும். அஹ்மதில் செய்தி பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று மார்க்கத்தில் உறுதியாக ஒரு மனிதனை உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான், ஒரு நல்ல அமலுக்கு பின்னால் தொடராக நல்ல அமலை செய்வது, தொடராக நல்ல அமல்களை செய்து கொண்டே இருப்பது, செய்த அமல்களை வீணாக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு பெண்ணை போன்று நீங்கள் மாறக்கூடாது. எப்படியான பெண் என்றால், இரவு முழுக்க நெசவு செய்துவிட்டு காலையில் அந்த செய்த நெசவை கிழித்தெறியக்கூடிய பெண்ணை போன்று நீங்கள் மாற வேண்டாம். சூரா அன்-நஹல் 92வது வசனம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய அமலுக்குடைய முடிவு மரணமே தவிர வேறொன்றுமே கிடையாது. அதுக்கு பின்னால் இந்த வசனத்தை ஓதினார்கள், நபியே, நீங்கள் உங்களுக்கு மரணம் ஏற்படுகின்ற வரைக்கும் வணக்க வழிபாடு ஈடுபாடுங்கள் என்பதை கூறி குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று 2வது பகுதி அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி வந்திருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜையும் உடைய முயற்சிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இது போன்ற நல்ல பாக்கியங்களை உங்களுக்கு அடிக்கடி வழங்க வேண்டும். என்னுடைய நாட்டு மன்னர் உட்பட ஏனையவர்களுக்கு நான் அல்லாஹு தஆலா உதவி செய்ய வேண்டும். அவருடைய முயற்சிகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நல்ல நன்மை வழங்க வேண்டும். அல்லாஹ் அவர்கள் சிறந்த கூலியை கொடுக்க வேண்டும். அதாவது எங்களுடைய உள்ளத்தை மிகவும் குளிரச் செய்யக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் இந்த நாட்டுடைய தலைமை ஹாஜிகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய மகத்தான பணிகள். ஹஜ்ஜுடைய இந்த பணியை மிகவும் சிறப்பாக கச்சிதமாக மேற்கொண்டார்கள். இது இந்த நாட்டுடைய வெற்றியின் சங்கிலி தொடர்களில் ஒன்றாக இதை நாங்கள் காண முடியும் என்பதை சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சலாம் சொல்லி
இறுதியாக நீண்ட துவாவை செய்து ஹத்தீப் யாசர் தோசரி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முழுமையாக விடைபெற்று சென்றார்கள். அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் எங்களுடைய 285வது தொடரின் 2வது பகுதியாக புனித மஸ்ஜிதுல் நபவியுடைய ஹுத்பாவை நேர்களுக்கு நாங்கள் ஒளிபரப்ப இருக்கின்றோம்.